ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் காலத்தால் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருந்துச்சு. இப்போ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறி இருக்குது. ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவ், என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் தான் இருக்குது. போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவாயிட்டு இருக்குது. மேபி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கூட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷனில் கூட க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 228 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 23,379 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 810 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 75,374 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 570 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. 54,328 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் யூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். ஆக்சிஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. HDFC பேங்க் 2.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ICICI பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% பாசிட்டிவ். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% பாசிட்டிவ். எஸ் பேங்க் ஒரு 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டியில் சில ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பாசிட்டிவ்ல இருக்குது. பட் மற்ற செக்டரில் ITC ஒரு 2% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ பெருசாட்டு பார்த்தீங்கன்னா மற்ற செக்டரில் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்த மாதிரி தெரியல. என்னோட போர்ட்ஃபோலியோ ஸ்டில் நெகட்டிவ்ல தான் இருக்குது. மேபி க்ளோசிங் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியல. 800 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ், நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல வந்த பிறகும் போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவாக மாறல. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தேஜாஸ் நெட்வொர்க் இன்னைக்கு 447 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5% பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது தேஜாஸ் நெட்வொர்க் பார்க்கும்போது. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கு ஒரு மாதத்தில் 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நான் அந்த சார்ட்லேயே காட்டுறேன். ஸோ இது ஆவரேஜாக காட்டுது 1 மந்த்துக்கு. ஆனால் 40% மேலே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ ஆக்சுவலி இவங்க ரீசன் பார்க்கும்போது ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு, ஒரு 5G ஆர்டர். அது இல்லாமல் பேன் இந்தியா ரேண்ட் சொல்யூஷன்ஸில் சவுத் ஏஷியாவில் 4G அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது அவங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டரும் நிறைய ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அந்த 4G 5G ஆர்டர் கிடச்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கும் பிளான் போட்டிருக்காங்க இந்த இன்டர்நேஷனல் ஒயர்லெஸ் கஸ்டமர் பேஸில். ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு 41% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தேஜாஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆல்ரெடி இருக்குன்னா ஓன் பண்ணுங்கள். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட் பேஜல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பங்கு இன்றைக்கி 14% மேலே போயிருக்கு. 700 கோடி அல்ட்ரா மெகா ஆர்டர் பார்த்தீங்கன்னா MSETCL அப்படிங்கிற ஒரு கம்பெனிட்ட வின் பண்ணியிருக்கிறாங்க பூனே டிஸ்ட்ரிக்டில். அந்த பேஸில் மேலே போயிருக்காங்க. ஆனால் நம்ம ஓன் பண்ணுற கம்பெனிஸ் 10,000 கோடிக்கு ஆர்டர் வின் பண்ணாலும் ஷேர் 2% ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த பேஜல் ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி ஒரே நாளில் 14% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அது மாதிரி அதானி பவர் ஷேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5% ரேலியாக இருக்குது. இவங்களும் வந்து ஒரு தெர்மல் பவர் கான்ட்ராக்ட் MSEDCL அப்படிங்கிற ஒரு கம்பெனிட்ட வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. பெர் யூனிட்டுக்கு வந்து 5.30 kW/h அந்த ரேஞ்சில் வச்சு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட பவர் சப்ளை அக்ரிமெண்ட் 25 இயர் பவர் சப்ளை அக்ரிமெண்ட், ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அதானி பவர் இன்னைக்கு 4% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து அதானி பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இனி மே மாதம் வரைக்கும் அந்த பவர் செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பவரோட டிமாண்ட் வந்து பீக் லெவலில் இருக்கும். ஏன்னா வெயில் காலத்தில் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தேவைப்படும். குறிப்பாட்டு நிறைய பேர் ஏசி வாங்குவாங்க. ஃபேனும் எப்பவும் கறங்கிட்டே இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே அவைலபிளாக இருக்க முடியும். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா பவர் செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் இனி வந்து அப் டு மே வந்து பீக் லெவலில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த REC லிமிடெட் இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கில் என்ன ஒன்றுனா நல்ல ஒரு டிவிடெண்ட் கிடைக்கும். பெருசாக ரிட்டர்ன்ஸ் வரட்டாலும் ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். REC லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 16 அவங்களோட போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. அதில் 4th இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஃபினான்ஷியல் 26க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. பட் ரெக்கார்ட் டேட்டு, பேமெண்ட் டேட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அது என்னதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து REC லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓன் பண்ணுவீங்க. இதுவும் வச்சுருப்பீங்க, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனும் வச்சுருப்பீங்க. ஆஃப்டர் தட் பந்தன் பேங்க் இன்னைக்கு 7% தர்மடி வாங்கியிருந்துச்சு. காரணம் என்னென்னா அந்த பேங்கோட ப்ரொமோட்டர் பந்தன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சப்சிடரி கம்பெனி வச்சிருக்காங்க. அதை IPOவில் ஸ்டேக் சேல் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் இருக்குது. குறிப்பாட்ட IFC, GIC வெஞ்சூர் அந்த கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ண இருக்கிறாங்க இந்த IPOவில் அப்படிங்கிற அப்டேட் இருந்துச்சு. அவங்க வந்து 39.74% ஸ்டேக் வந்து இந்த பேங்க்கில் ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ IPO வர போகிறாங்க அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு அப்படிங்கிற பேஸில் பந்தன் பேங்க் இன்னைக்கு 7% நெகட்டிவ்ல இருக்குது மார்க்கெட்டில். ஆஃப்டர் தட் ITC தலைவா இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு 2% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. 308 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படியே மேலே போயிரு அப்படிங்கிற ஒரு ஆசை தான் ITCயில், வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ITCயில் 400 ரூபாய்க்கு மேலே இருக்குது. எனக்கே 400 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது, நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா 406 ரூபா ITCயோட ஆவரேஜ் ப்ரைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து சம அமௌண்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ITC ரீசெண்ட் டேஸில் பெருசாக மேலவும் போகல கீழவும் போகல, அப்படியே இருந்த ஷேரு
இந்த சிகரெட்டுக்கு ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறாங்க அப்படின்னா தான் வந்து பொத்துன்னு கீழே இறங்கிடுச்சு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ்மெண்ட்ஸும் இல்லை, அப்படியே இருக்குது ஐடிசி. ஸோ கொஞ்சம் மேலே வந்தால் நமக்கும் கொஞ்சம் ஆற்றலாக இருக்கும். ஸோ இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வருண் பெவரேஜஸ் ஆக்சுவலி 416 ரூபா வரைக்கும் பேருக்கு இப்போ 409 ரூபாவில் இருக்குது. வருண் பெவரேஜஸில் என்ன ஒரு அப்டேட்னா, போஃபா செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து 40% மேலே போகும்னு சொல்லி பைக்கால் கொடுத்துருக்காங்க. 550 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க வருண் பெவரேஜஸுக்கு. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வருண் பெவரேஜஸ் 416 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 409 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ போஃபா செக்யூரிட்டிஸ் பைக்கால் கொடுத்துருக்காங்க. 550 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 40% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபெர்டிலைசர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு, ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட யூரியா இம்போர்ட்டு ஃப்ரம் சைனா அது 3 இயர் ஹையில் இருக்குது. அது இல்லாமல் ரஷ்யாவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணால் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 2025 அண்ட் February 2026 இந்த காலகட்டத்தில் நம்மளோட டோட்டல் யூரியா இம்போர்ட் ஃப்ரம் சைனா அண்ட் ரஷ்யா 35.23 லேக் டன். அதாவது சைனா அண்ட் ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணது மட்டும் 35.23 லேக் டன். சைனா மட்டும் 21.24 லேக் டன். யூரியா வந்து மாஸ்கோவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணது டில் February 13.99 லேக் டன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம 2024-25 இம்போர்ட் பண்ணதை விட ஜாஸ்தி. அந்த டைமில் நம்ம 9.23 லேக் டன் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 2% மேலே போயிருந்துச்சு. ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் 8 ரூபா 9 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வோடஃபோனோட ஷேர் ப்ரைஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரும், கம்பெனி ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து கோர்ட்லேருந்து இந்த டேரிஃப் எல்லாம் நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிலீஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னது தான் உண்டு. பயங்கரமான இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இதில் கொண்டு காசை போடுவாங்க. 10% 15% ஒரே நாளில் மேலே போகும். அடுத்த நாளே விற்றுட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அடுத்த நாள் மார்க்கெட்டில் விழும். இதில் மாட்ட போகிறது யார் அப்படின்னா நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். அவங்க என்ன இதுன்னே தெரியாமல் இனி பங்கு மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள கையை போடுறது, ரெண்டாவது மாட்டுறது. ஸோ இந்த மாதிரி பங்குகளில் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி மேலே போனதுக்கு ரீசன் புதுசாட்டி இன்வெஸ்டர்ஸ் JSW குரூப்லேருந்து ST டெலிமீடியா சிங்கப்பூர் பேஸ்டு, US பேஸ்ட் டில்மன் குளோபல் ஹோல்டிங்ஸ் இங்கேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாட் இன்வெஸ்டர்ஸ் இந்த வோடஃபோன் ஐடியாக்குள்ளே வராங்க அப்படிங்கிற பேசிஸில் இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ரியாக்ட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து வோடஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நியூஜென் சாஃப்ட்வேர் இன்றைக்கி ஒரு நல்ல ரியாக்ஷன் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஆக்சுவலி $2.22 மில்லியன், அதாவது இந்தியன் வேல்யூவில் 20.54 crores. ஒரு லீடிங் பேங்காக இருக்கிற குவைத்தை சேர்ந்த ஒரு லீடிங் பேங்க்ட்ட வந்து கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க 20.54 crores. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நியூஜென் சாஃப்ட்வேர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் IDBI பேங்க் இன்றைக்கி ஒரே நாளில் 16% காலி IDBI பேங்க். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து ஸ்டேக் சேல் பண்ண பிளான் போட்டிருந்தாங்க, கவர்மெண்ட் அண்ட் LIC. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை வாங்க போகிறவங்க ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் பிட் சப்மிட் பண்ணதுனால அந்த ஸ்டேக் சேல் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அந்த பேஸில் IDBI பேங்க் இன்றைக்கி ஒரே நாளில் 16% பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விழுந்துருக்குது. நெக்ஸ்ட் இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸோட ரேடாரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எது JSW ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், ஹிண்டால்கோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் பங்குகள் விழுது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ஹிண்டால்கோ, JSW ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு, ஃபியூல் தட்டுப்பாடு, இந்த பேசிஸில் அவங்களோட ப்ரொடக்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹால்ட் பண்ணுறாங்க சில பிளான்ட்ஸில் எல்லாமே. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், ஹிண்டால்கோலாம் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் கேஸஸ், குறிப்பாடு ப்ரொபனைன், LPG, நேச்சுரல் கேஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போது இதோட தட்டுப்பாடுனால மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகுது, சில பிளான்ஸில் ப்ரொடக்ஷனை ஹால்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது இந்த பங்குகளெல்லாம் கொஞ்சம் விழுந்திருக்கு. ஆனால் உள்ள ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு விழுந்திருக்கா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். நம்ம ஒரு லாங் டேர்முக்கு இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ணி வாங்குற அளவுக்கு வேல்யூஷன் சரிஞ்சிருக்கானா? அப்படி இல்லை, ஒரு 10% அந்த ரேஞ்சில் விழுந்திருக்க தவிர பெருசாக வந்து கிராஷ் இல்லை. வேல்யூஷன் ஸ்டில் இதில் மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து அதிகமாக தான் இருக்குது. டாடா ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் இருக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில் வந்து இந்த பங்குகளில் எதுவுமே வரல. அதுபோக ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்த HPCL, BPCL, IOCL இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக விழுந்துட்டு இருக்கு. IOCLலாம் எக்ஸிட் பண்ணியிருக்க வேண்டியது போல். ஸோ என்கிட்டலாம் ஸ்டில் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு, இன்றைக்கி தான் நெகட்டிவாக மாறிடுச்சு. ஸோ ஆக்சுவலி IOCலாம் அழகாக விற்றுருக்கலாம் போல் தோணுது. இன்றைக்கி நெகட்டிவ் போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி 4% கிட்ட விழுந்துச்சு. HPCL, BPCL கிடையாது, IOCL மட்டும் வச்சுருந்தேன். ஸோ அது ரீசன் பார்க்கும்போது ஆயிலோட ப்ரைஸ் $104 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ரூட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அது ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. ஏன்னா அந்த ரூட் வழியாக தான் 20% ஆஃப் த குளோபல் ஆயில் ஷிப்மெண்ட் நடக்கிறதுனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே மார்க்கெட்டில் அடி வாங்கியிருக்குது.
நெக்ஸ்ட்டு நொமுரா பார்த்தீங்கன்னா ஒரு 26% கெயின். ஒரு 3 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் சொல்கிறாங்க. இதில் பிரமால் ஃபினான்ஸ் இருக்குது, எல்என்டி ஃபினான்ஸ் இருக்குது, டாடா கேபிட்டல். இதில் ஃபஸ்ட்டு 2 கம்பெனியான பிரமால் ஃபினான்ஸ், எல்என்டி ஃபினான்ஸ் இது 2க்கும் பை கேபிட்டல் வருது. டாடா கேபிட்டலுக்கும் பை ரேட்டிங், ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரோக்கரேஜாக சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த பை ரேட்டிங் அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 26% மேலே போகும்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த பங்குகளுக்கு. ஸோ இது வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் வழியாக எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும். அதாவது அந்த ரூட்டு வழியாட்டு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸோட ஷிப்ஸ் எல்லாமே அந்த வழியாட்டு தான் போகுது. அப்போ நீங்கள் அவரோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களோட போர்க்கப்பலை வந்து நீங்கள் அங்கே அனுப்பி வைங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டில், அப்போ அந்த ரூட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஜப்பானு அவங்களோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸே பார்த்தீங்கன்னா யாருமே அதை கண்டுக்கலை. நாங்கள் அப்படி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா நேஷன்ஸுமே கைவிரிச்சிட்டாங்க. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் உதவி பண்ணலாட்டா உங்களுக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ எந்த அளவு ஒரு ஆணவமாட்டி ஒரு பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே பாருங்கள். ஸோ ஒரு கண்ட்ரி இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரியுமே அவங்க சொல்கிறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடியே போகணுமா? அப்படி போகட்டா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புகுந்து அடித்து கொலை பண்ணுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி மேலே சாங்ஷன் போட்டு அந்த கண்ட்ரியை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்றது. இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை தான் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கிறாரு. கோல் இந்தியாவோட சிஎம்பிடிஐ ஆக்சுவலி சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் இவங்க அடுத்த ஐபிஓ ரெடி ஆயிடுச்சு. 163 172 ரூபா பர் ஷேர் வச்சு ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1838 கோடிக்கு ஐபிஓ வராங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 163 ரூபாலேருந்து 172 ரூபா அந்த ரேஞ்சில் இந்த ஐபிஓ வருது. ஸோ ஐபிஓ மார்ச் 20 ஓப்பன் ஆகுது, 24 க்ளோஸ் ஆகுது. இது வந்து கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஹெச்எஸ்பிசி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபஸ்ட்டு ETF வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. வித் கோல்டு ஃபோக்கஸ் ஸ்கீமில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் பார்க்கும்போது ஹெச்எஸ்பிசி கோல்டு ETF மார்ச் 16 ஓப்பனில் இருக்குது. மார்ச் 18 அதாவது மார்ச் 16 மார்ச் 18 வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஹெச்எஸ்பிசி கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அது வந்து மார்ச் 19 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 25 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த நிஃப்டி 50க்கான டார்கெட் ப்ரைஸு சில கம்பெனிஸ்லாம் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம்லாம் சொன்னதை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. டிசம்பருக்குள்ளே 29,000 பேரும் 30,000 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நொமுரா இப்போ நிஃப்டியோட டார்கெட்டை கட் பண்ணியிருக்கிறாங்க டிசம்பர் 2026 வரைக்கும். ஆக்சுவலி அவங்க சொன்னது 29,300 பாயிண்ட்ஸ், இப்போ 24,900 பாயிண்ட்ஸ் ஆட்டு கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க சிட்டி அவங்க முன்னாடி சொன்னது 28,500 பாயிண்ட்ஸ் ஏர்லியராட்டு சொன்னது. இப்போ நிஃப்டி 50க்கு 27,000 பாயிண்ட்ஸ் ஆட்டு அவங்க பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி பிஹேவ் அவங்க கம்பெனிஸுக்கே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு போகல இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸை பார்த்து. நெக்ஸ்ட் சிட்டி யூனியன் பேங்க் இவங்க 5 நியூ பிரான்ச்சஸ் வந்து டெல்லி, லக்னோ, விக்ராபாத் அந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட டோட்டல் பிரான்ச் வந்து 925 பிரான்ச் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சிட்டி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஆஃப்டர் தட் ஸ்ரீ சிமெண்ட் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா 3.50 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் சிமெண்ட் மில் வந்து கோட்லா இந்த காலபுர்கி டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் அந்த சிமெண்ட் பிளான் வந்து போட்டிருக்காங்க. கோட்லா பிளான்ட்டு இதோட சிமெண்ட் கெப்பாசிட்டி 6.5 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாட்டு டோட்டலாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்தியன் கெப்பாசிட்டி அவங்களுக்கு 70 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்குது. இது வந்து ஸ்ரீ சிமெண்ட் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.